விஜய் வந்து பாஜகவை எதிர்க்கவே மாட்றாரு. அதுதான் எனக்கு பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புதுங்க. அவர் பாஜகன்ற வார்த்தைய உச்சரிக்க மாட்டேங்கிறார். இல்ல சார், இப்போ எங்களுக்கு என்ஜாயிங் த பவர்ன்னு சொல்றீங்க. ஆனா ஆக்சுவலா வந்து நாங்க ஆட்சி அதிகாரத்துல எந்த பங்குமே நாங்க இதுவரைக்கும் கேட்கல. 2016லயே நாங்க கேட்கல பெரிய அளவுல. அதான் சில இடங்கள்ல அரசு தன்னை வந்து சீர்திருத்தம் பண்ணிக்கணுன்றதுல எங்க எந்த மாற்று கருத்தும் இல்ல. சில இடங்கள்ல அவங்க அந்த அந்த அரசு அதிகாரத்த கொஞ்சம் குறைச்சு பயன்படுத்தணுன்றத நாங்க கேட்கிறோம். இல்ல சார், அதுதான் சொன்னேன். ஒரு சில பேருக்கு வந்து தாவேகா கூட போணுன்ற விருப்பம் இருக்கு. அந்த அடிப்படையில நீங்க சொன்ன பேர்கள்லாம் வரும். ஆனா இவங்க இவங்க வந்து இந்த கூட்டணியை முடிவு பண்ற இடத்துல இவங்க கிடையாது. அதான் பாயிண்ட்ங்க. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஸ்போக்ஸ் பர்சனான திரு இனியன் ராபர்ட் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு சார் தமிழக அரசியல் சூழல்? 2026ல எலெக்ஷன் வருது. இப்பதான் ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பரபரப்பான விஷயங்கள்லாம் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அநேகமா ஜனவரிக்கு அப்புறம் அது பத்திக்கும்னு நினைக்கிறேன் நானு. பத்திக்கும் அப்படின்னா வந்து இப்போ லைட்டா தீவிட்டு எரியறதுனால காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியில் இருக்குமா அல்லது விஜயுடைய தாவேகாவை நோக்கி செல்லுமா அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இதுதான் பரபரப்பா தகவல்கள்லாம் நிறைய பரவலா வர்றது. அது உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல சார், காங்கிரஸ் இப்போதைக்கு தாவேகா கூட கூட்டணி வைப்பதற்கான எந்த அடிப்படை முகாந்திரமும் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் பாக்குறீங்க. டெல்லியில பார்லிமெண்ட்ல மக்களவையில அங்க வந்து காங்கிரஸுக்கு திமுகவினுடைய எண்ணிக்கை பலம் தேவைப்படுது. பாஜகவை எதிர்க்கிறதுல காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக கொள்கை ரீதியாக தீவிரமா இருக்க திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ நான் திமுகவோட கூட்டணியை காங்கிரஸ் வந்து உடைச்சி வெட்டி விட்டுருச்சுன்னா நாளைக்கு பார்லிமெண்ட்ல காங்கிரஸால பாஜகவை எதிர்க்கக்கூடிய பலம் இருக்காது. ஒரு தேசிய கட்சியாக, ஒரு நேஷனல் பார்ட்டியாக பார்லிமெண்ட் சென்ட்ரிக்கா தான் வந்து யோசிப்பாங்களே தவிர ஸ்டேட் சென்ட்ரிக்கா ரெண்டாவது தான் யோசிப்பாங்க. அதனால இப்போதைக்கு வந்து தாவக கூட்டணி போறது குறித்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவலோ அல்லது அது பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை. ஒரு சில பேருக்கு விருப்பங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. காங்கிரஸ் தொண்டர்கள் ஒரு சில பேருக்கு தாவே கூட போனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப ஆண்டு காலமா கிட்டத்தட்ட 2004 திமுக கூட தான் பயணிக்கிறோம். 2014 தான் ஒரு சின்ன கேப் வந்து தவிர மற்றபடி ஒரு டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் ரொம்ப நாளா இருக்கு. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. அதை மறுக்கவே இல்லை. அது அலையன்ஸ் இருக்கும், கண்டிப்பா எல்லா அலையன்ஸ் இருக்குது, அது மறுக்கல. ஆனா நீங்க கட்சியினுடைய நலன், அது காங்கிரஸ் கட்சியினுடைய நலன், காங்கிரஸுடைய எதிர்காலம் அகில இந்திய அளவில் வந்து இருக்கணும், அப்படி நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ அதில் வந்து இப்போதைக்கு டிஎம்கே கூட பயணிக்கிறது தான் எங்களுடைய நலனுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் அப்படி இருக்கும்போது இந்த சூழல்ல தான் காங்கிரஸுக்கு, ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருக்காருந்தா, ஆனால் காங்கிரஸோட அனுதாபி, காங்கிரஸ் ஏதோ ஒரு அவரை வந்து வியூக வகுப்பாளர் அப்படின்லாம் கூட போட்டுக்கிறார். இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறமா பைஜு இவங்கெல்லாம் வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள், அப்புறமா விஜய் எல்லாம் சந்தித்ததா வருது அலையன்ஸ்க்குன்றாங்களே, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை சார், அதுதான் சொன்னேன். ஒரு சில பேருக்கு வந்து தாவேக்கா கூட போகணுன்ற விருப்பம் இருக்கு. அந்த அடிப்படையில் நீங்க சொன்ன பேர்கள்லாம் வரும். ஆனா இவங்க வந்து இந்த கூட்டணியை முடிவு பண்ற இடத்துல இவங்க கிடையாது. அதான் பாயிண்ட்டுங்க. இந்த கூட்டணியை முடிவு செய்யக்கூடிய இடத்துல நீங்க சொன்ன யாருமே கிடையாது. கூட்டணியை முடிவு செய்யக்கூடிய இடத்துல தலைவர் ராகுல் காந்தி தான் இருக்காரு. தலைவர் ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கின்ற உறவு என்பது அரசியலை தாண்டிய ஒரு அண்ணன் தம்பி போன்ற ஒரு உறவு. அது அரசியலுக்கும் தேவைப்பட்ட ஒன்றாக இருக்கு. அது கொள்கை ரீதியான ஒரு உறவு இருக்குது. சமூக நீதி, மாநில சுயாட்சியை பாதுகாக்கின்ற ஒரு உறவா இருக்கு. அதனால இப்போதைக்கு வந்து கூட்டணி உடையறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு விருப்பம் இருக்கலாம் சார். அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். அது காங்கிரஸ் ஒரு ஜனநாயக கட்சிங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னு நான் பாக்குறேன். அப்புறம் ஒரு ஸ்பெகுலேஷன் வந்துச்சு என்னன்னா, இந்த தாவேக்காவுடைய மாநாடு அந்த இதில் நடந்துச்சு இல்லைங்க, கரூரில் நடந்த போது அங்கே ஒரு 41 பேர் உயிரிழப்பு நடந்த போது ராகுல் காந்தி இம்மீடியட்டாக வந்து விஜய்க்கு வந்து தொடர்பு கொண்டு பேசினாரு, துக்கம் விசாரித்ததா ஒரு தகவல் வந்துச்சு. ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக எதுவுமே பெருசாக வரல. பட் அது உண்மைதானா? இல்லை அதை நீங்களே சொல்லிட்டீங்க பதில் என்ன. அஃபிஷியலா தலைவர் ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசினார்ன்றதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. மீடியால பரப்பப்பட்ட செய்தி அது. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அப்படி பேசிக்கிட்டாங்க அவ்வளவுதானே தவிர உண்மையிலேயே பேசினாரு கேட்டார்ன்ற மாதிரி எதுவும் இல்லை. ஆனா காங்கிரஸ் குழு ஒன்று கரூருக்கு போயிருந்தாங்க. கேசி வேணுகோபால் தலைமையில ஒரு குழு கரூருக்கு போயிருந்தாங்க. அங்க ஆய்வு நடத்தினாங்க. அதன் பிறகு அறிக்கை வெளியிட்டாங்க. இது நடந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா தலைவர் ராகுல் காந்தி நடிகர் விஜய் கிட்ட பேசினாரா அப்படின்றதுக்கான எந்த ஆதாரங்களும் அஃபிஷியலா எதுவுமே இல்லை. இதான் இப்போதைக்கு இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் வர்றதுக்கான காரணம் திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணியை உடைப்பதற்கா, ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு ஒரு செய்தியா கிளப்பணுமே அப்படின்றது காங்கிரஸ் சைட்ல இருந்து வருதா, இல்ல தாவேகா சைட்ல இருந்து வருதா? ரெண்டுமே இருக்கு. அதாவது என்னன்னா, ஒண்ணு மீடியாவுக்கு வந்து கண்டென்ட் இப்போதைக்கு இல்ல. ஸோ கண்டென்ட்க்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த திமுக காங்கிரஸ் உடையுமா அல்லது தாவேகா திமுக உடைய ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு ஓட்டுறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி சதி திட்டம் இருக்கு. என்னன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைச்சிட்டோம்னா அதன் பிறகு தமிழ்நாட்டை திமுக பலவீனப்படுத்திடலாம். அதன் பிறகு பாஜக ஈஸியா உள்ள வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஸ்பிரசி பின்னாடி பலமா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு விஜயோடைய வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா ஒரு மதசார்பற்ற வாக்கு வங்கி தான். குறிப்பா திமுக காங்கிரஸ்க்கு வாக்களித்த பெண்கள், இளைஞர்கள், சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த பல பேர் விஜய்க்கு வாக்களிக்கலான்ற மாதிரியான ஒரு ப்ராக்சிமிட்டி இருக்கு.
இது கன்வென்ஷனல் திமுகவா காங்கிரஸ் வாக்கு வங்கி இது. அப்போ இந்த பக்கம் அவங்க போறாங்கன்னா அது யாருக்கு பலவீனப்படுத்தும்? திமுக காங்கிரஸ் பலவீனப்படுத்தும். யாருக்கு பலமா அமையும்னா அந்த பக்கம் இருக்கிற அதிமுக பாஜக பலப்படுத்தும். அப்போ இந்த கூட்டணியை உடைக்கணுன்றதுல ஒரு பக்கம் சதி திட்டம் நடக்குது. அதே நேரத்தில் இந்த சதியை வந்து மீடியால வந்து ஹைப்புக்கு பேசுறது போறது மாதிரியான கருத்துக்களும் நடந்து தான் இருக்கு. நீங்க கேட்டதுல ரெண்டுமே நடக்குதுங்க. ஓகே, ரைட். இப்போ திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் மத்தியில் பேச காங்கிரஸ் வந்து தேர் என்ஜாயிங் த பவர் வித் டிஎம்கேஸ் ரூலு. அவங்க ஒன்றும் பெருசாக செய்யல, பட் அந்த பவரை வந்து தேர் என்ஜாயிங் அப்படின்ற மாதிரி தான் பொதுமக்கள் மீதியில் சில இடத்துல, அதாவது தமிழகத்தில் சில ஆளும் காங்கிரஸ் எம்எல்ஏஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்க மக்கள் சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல சார், இப்போ எங்களுக்கு என்ஜாயிங் த பவர்னு சொல்றீங்க. ஆனா ஆக்சுவலா வந்து நாங்க ஆட்சி அதிகாரத்துல எந்த பங்குமே நாங்க இது வரைக்கும் கேட்கல. 2016லயே நாங்க கேட்கல பெரிய லெவல்ல. அதுக்கு முன்னாடி 2011லயே நாங்க கேட்கல. வெளியில தான் ஆதரவு கொடுத்தோம். அப்போ இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த கூட்டணி தான் காரணம். எங்களாலையும் திமுகக்கு பலம், அவங்களால எங்களுக்கு சில ப்ராஃபிட் இருக்கு. இந்த மியூச்சுவல் பெனிஃபிட் தான் இது. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இன்றைக்கு இருக்கிறோமே தவிர பெரிய அளவில் நாங்கள் அதிகாரத்தில் நாங்கள் பெருசு சுவைக்கலாம் இல்லை. அதான் ரியாலிட்டி. நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை பிஜேபி கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு லட்சியத்தை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. எங்களுக்குள்ள நிறைய முரண்பாடுகள் இருக்கலாம், எங்களுக்குள்ள சில விஷயங்கள்லாம் இருக்கலாம், நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் லாங் டேர்மில் பிஜேபி உள்ள வந்துட கூடாது என்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு விஜய் வந்து பாஜகவை எதிர்க்கவே மாட்டுறாரு. அதுதான் எனக்கு பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புதுங்க. அவர் பாஜகன்ற வார்த்தை உச்சரிக்க மாட்டேங்கிறாரு. மத்திய அரசு மத்திய ஒன்றிய அரசுன்றாரு. மோடின்னு சொல்ல மாட்டார், நரேந்திர மோடி அப்படின்னு சொல்ல மாட்டாரு, அமித்ஷான்னு சொல்ல மாட்டாரு. கேட்டா வந்து இது ஸ்டேட் எலெக்ஷன், இது நாளைக்கு ரெய்டு போயிடுமே பயம் இருக்கும் சார். ரெய்டா இல்லைன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன விதமான உறவு இருக்கு எனக்கு எதுவுமே தெரியல. ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு எனக்கு பர்சனலா. விஜய் மேல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஒருவேளை அவர் வந்து பாஜகவால் அனுப்பப்பட்ட, அரசால் உருவாக்கப்பட்ட ஒருவராக கூட இருக்கலாம்ன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய இடத்துல அவர் தான் இருக்கிறார். ஏன்னா வந்து அவர் நீங்க எடுத்து பாருங்க, இப்போ கூட 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நிறைய வட இந்திய மாநிலங்கள்ல கிறிஸ்டியன்ஸ் மேல அட்டாக் பண்றாங்க இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு, விஹெச்பி, பஜ்ரங் தள் அமைப்புலாம். இவருக்கு என்ன சொல்றாங்க, இவர் கிறிஸ்துவர், இவர் ஒரு அடையாளம் இருக்கு, எல்லா கிறிஸ்துவர்களும் அவர் ஓட்டு போட போறாங்கப்பா அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆனா அவர் அதை பத்தி வாய் திறக்கவே இல்லை. உண்மையிலேயே ஒரு சமூக நீதி, மதச்சார்பின்மையை பாதுகாக்கின்ற ஒரு கட்சியாக தாவேக இருந்தால் முதல்ல குரல் கொடுத்துருக்கணும். சரிங்களா? நீங்க வந்து இது மாதிரி வட இந்திய மாநிலங்கள்ல இது மாதிரி நடத்துறது நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்த நரேந்திர மோடி கண்டிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நரேந்திர மோடி டெல்லியில ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ற மாதிரி போட்டோ ஷூட் வருது. ஒரு பக்கம் போட்டோ ஷூட், இன்னொரு பக்கம் கலவரம் பண்றது ஒரே ஆளு, ஒரே குரூப். அப்போ இந்த முரண்பாடை வந்து ஒரு நியாயப்படி கேட்டிருக்கணும். நீங்க ஒரு மதசார்பற்ற கட்சியாக இருந்தால் நீங்க அமைதி காக்குறீங்க, பல விஷயங்கள்ல ஒன்றிய அரசுடைய அட்டகாசத்தை கேட்காம அமைதி காக்குறீங்க. அப்போ இயல்பாவே எங்களுக்கு சந்தேகம் வருது, நீங்க யாரா இருப்பீங்க சந்தேகம் எங்களுக்கு வருது. இதான் ரியாலிட்டி. அந்த சந்தேகத்தை போக்கும் இடத்துல அவர் தான் இருக்கிறார். அதை போக்க மாட்டேங்கிறார். திருப்பி ஒரு திமுக மேல காட்டுற அந்த கோபம், திமுக மேல இருக்கிறவருக்கு அந்த வெறுப்பு, அந்த வன்மம், அது ஏன் பிஜேபி மேல இல்ல? எனக்கு அதுதான் கேள்வி. அது திமுகவை தீய சக்திங்கிறாரு, ஆனா பிஜேபி தீய சக்தின்னு சொல்ல மாட்டாரு. நீங்க உயிரோட பல பேரை வந்து மாட்டுக்கறி கொண்டு போனாங்கன்னு சொல்லி வெட்டி கொலை செய்யறது திமுக காரன் கிடையாது, பிஜேபி காரன் தான். சரிங்களா? கிரஹாம் ஸ்டெயின்ஸ்ன்ற ஒரு பாதிரியார குழந்தைகளோட ஜீப்ல வச்சு கொலை செஞ்சது இதே ஆர்எஸ்எஸ் காரங்க தான். அவங்க தீய சக்தி கிடையாது, திமுக தீய சக்தியா. ஒண்ணு நீங்க 2 பேரும் சமமா எதிர்க்கணும், இல்லைன்னா நீங்க பிஜேபி எதிர்க்கணும். நான் பிஜேபி எதிர்க்கவே மாட்டேன், நான் டிஎம்கே மட்டும் தான் எதிர்ப்பேன்னா உங்க அரசியல் மேல எங்களுக்கு சந்தேகம் வருது. இப்போ இந்த கேள்வியிலேயே அப்படி நான் ஒரு கேள்வி ஆட் பண்றேன். என்னன்னா, அவங்க வந்து இதுவரை திமுகவை திட்டிகிட்டே தான் இருக்காங்க சார், தாவேக. அதே சமயத்தில் மத்திய அரசுன்னு சொல்றாங்க, பாஜக பேரை சொல்லலாம். எங்கேயுமே வந்து காங்கிரஸை பற்றி அவங்க குறிப்பிட்டு பேசலன்னும் போது அப்போ மறைமுகமாக காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்கும் இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான வழிமுறை சார். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, தாவேகாவுக்கு காங்கிரஸ் கூட சேரணும்னு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, நான் அதை மறுக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய நரேட்டிவ்ல தாவேகாவும் காங்கிரஸ் சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியுன்றது அவங்க ஆழமா நம்புறாங்க. அதை நான் தாவேக்கோட எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து பாருங்க, அவங்க எல்லாருமே காங்கிரஸ் அந்த சாயல்ல தான் வந்து விஷயங்கள்லாம் செய்யறாங்க, அவங்களுக்கு அந்த விருப்பம் இருக்கு. ஆனா காங்கிரஸ்க்கு அந்த விருப்பம் அகில இந்திய அளவில் தொண்டர்கள் சில பேருக்கு இருக்கு, பட் அகில இந்திய அளவில் ஆர்கனைசேஷனலா அந்த விருப்பம் எங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்களுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு. இதுதான் அது இருக்கின்ற முரண்பாடா இருக்கு. அதனாலதான் அவங்க காங்கிரஸ் எந்த இடத்தையும் அட்டாக் பண்றதே இல்லை. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, காங்கிரஸ் வந்து நல்லா தான் இருக்குமே, காங்கிரஸ் வந்துச்சுன்னா விசிகே வந்துடும், விசிகே வந்துச்சுன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு அவங்களுக்கு இருக்கு, அதோடைய அந்த தலைவர்களுக்கு இருக்கு. அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனா எங்களுக்கு எங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு இல்லை 10 பைசா பிரோஜனம் இல்லை. அதான் ரியாலிட்டிங்க லாங் டேர்ம்ல. ஓகே, ரைட். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பார்ட்டியான பாஜக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சென்ட்ரலில் ரூல் பண்ணுறதை விட ஸ்டேட்லேயும் வந்து தேர் கான்சென்ட்ரேட்டிங், அவங்களே நிலையத்திக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தான் இருந்துச்சாங்க, கம்யூனிஸ்டே ஒன்றும் இல்லாமல் போயிட்டு டிஎம்சி காங்கிரஸ் ஸ்பிளிட்டாக டிஎம்சி வளர்ந்துச்சு. அந்த இடத்துல
பாஜகவும் வந்துச்சு. அதே மாதிரி நீங்க வந்து கேரளால பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பாஜக 1 சீட் 2 சீட்ன்னு வர்றது அவங்க வந்து அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க. ஆந்திரால பார்த்தீங்க, தெலுங்கானால பார்த்தீங்கன்னா, அங்கேயும் அவங்க வந்து பாஜக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்க. இப்ப தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, இங்கேயும் பாஜக வந்து தங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. பட் ஏன் காங்கிரஸ் வந்து இட்ஸ் ஸ்டில் டிபெண்டிங் அப்பான் எ ஸ்டேட் பார்ட்டி. நீங்க ஏன் தனித்து நீங்க உங்களுடைய ஒரு காலத்துல காங்கிரஸ் தனியா நிக்கிற அளவுக்கு கூட்டணி இருந்தா கூட தனியா குரல் கொடுக்குற அளவுக்கு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அமைதியே காக்குறாங்களே, அதுக்கான காரணம் என்ன சார்? சார் இன்னைக்கு நீங்க இந்த பிஜேபி இவ்வளவு அட்டகாசம் பண்ணுதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, பிஜேபி சென்டர்ல பவர்ல இருக்கு சார். இவங்க இந்த பல மாநிலங்கள்ல இந்த சித்து விளையாட்டுக்கு பின்னாடி டெல்லியில அதிகாரம் இருக்குது ஒரு பெரிய காரணமா இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் டெல்லியில அதிகாரம் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கின்ற விஷயத்த நான் ஒரு நியாயம் இருக்கு. எங்களுக்கு இன்னைக்கு அதிகாரம் இல்ல. அதாவது எங்களுக்கு ஆட்சியில நாங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் காங்கிரஸ் பண்ணுச்சுன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆனா பாஜக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுது. இன்னைக்கு வந்து 100% 90 விழுக்காடு பணம் ஒரு கட்சிக்கு போகுது. அதாவது கார்ப்பரேட் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு கட்சிக்கு போகுது. அதிகாரத்தை பயன்படுத்தி கார்ப்பரேட் கம்பெனிகளை மிரட்டி நிதி வசூல் பண்றாங்க. அப்போ அதிகாரத்தை எப்படிலாம் பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு சீட்டு உழைக்கிறாங்க இந்த பாஜக அரசு. அதான் உண்மை. அப்படிதான் நடக்குது. அதை நாங்க பண்ணது கிடையாது. எங்களுக்கு பண்ணவும் தெரியாது. அதனால இன்றைக்கு நீங்க டெல்லியில இருக்கின்ற அந்த மெயின் ஃபியூஸை நீங்க பிடுங்கினாதான் நீங்க மற்ற விஷயங்களை சரி பண்ண முடியும். இப்போ நீங்க மற்ற விஷயங்களை நாங்கள் சரி பண்ண இறங்கிட்டோம்னா நாங்கள் ஃபியூஸோட கான்சென்ட்ரேஷனை மிஸ் பண்ணிடுவோம். எங்களுக்கு இப்போதைக்கு இந்தியா கூட்டணி, அதாவது பிஜேபிக்கு எதிராக இருக்கின்ற எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைக்கணும், அது ஒத்துமை இருக்கணும், அது ஒரு சகோதரத்துவம் இருக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் உழைக்கிறோம் நாங்கள். அதன் மூலமா பாஜகவுடைய அந்த மெயின் ஃபியூஸை நாங்கள் வந்து பிடுங்கணும். 2029 அந்த மெயின் ஃபியூஸை பிடுங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் மாநிலங்களை சில விஷயங்களை சீர்திருத்தம் செய்ய முடியும். அது வரைக்கும் பொறுமையா இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட் சார். இப்போ இதே வந்து திமுக ரூல் பண்ற தமிழ்நாட்டில் வந்து திமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. ஓகேங்களா? இப்போ திமுகவுடைய ஆட்சியில எங்காவது ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதமா ஒரு தவறு நடந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மலம் கழிக்கப்பட்டுச்சு ஒரு வாட்டர் டேங்க்ல அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து இதே விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்க. கவர்மெண்ட்டை எதிர்த்து தான் இது உடனே பண்ணுங்க. பட் அந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. ஏன் காங்கிரஸ் வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து கேட்க மாட்டேங்குது? இல்லையே சார், நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்கல்ல கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் வெளியில, அதுக்கு நாங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். நாங்க கண்டனம் தெரிவிக்கிறதை விட அதுக்கான முக்கியத்துவம் வாய்ந்ததா கொடுக்கணும். பேருக்கு கண்டனம் தெரிவிச்ச மாதிரி தானே இல்ல சார். இப்போ நாங்க வந்து இந்த மாநில அரசு கூட ஒத்துழைப்போட செயல்படும் நினைக்கிறாங்க. அப்படிதான் வந்து இந்த கூட்டணியை பாதுகாக்க முடியும்னு நாங்க நினைக்கிறோம். அதனால வந்து கவர்னன்ஸ்ல சில ஃபிளாஸ் இருக்கு. அதை நான் மறுக்கிறதுக்கு இல்ல. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஜாக்டோ ஜியோ போராட்டம், செவிலியர்கள் போராட்டம். ஆனா இந்த போராட்டங்களை இந்த அரசு எப்படி நடத்துதுன்னு பெரிய கேள்வி இருக்கு. இந்த அரசு வந்து இந்த போராட்டங்களை வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா டீல் பண்றாங்க. அந்த போராட்டக்காரர்களை டிஸ்கஷன் நடத்துறாங்க. அதுல ஸ்லோவா இருக்கு, சில விஷயங்கள் ஃபாஸ்டா இருக்கு, சிச்சுவேஷனை பொறுத்தது. எடப்பாடி பழனிசாமி மாதிரி துப்பாக்கி நடத்தல. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடின 13 பேரை சுடுதல்னாங்களே தமிழ்நாடு காவல்துறை. அன்னைக்கு யார் முதலமைச்சர் இருந்தா? டெல்லியில விவசாயிகள் போராடும் போது அவங்க டிராக்டர் ஏற்றி கொண்டது யார்? அந்த மாதிரி இந்த அரசு பண்ணல. ஜனநாயக பூர்வமாக ஒரு வடிவம் போராட்டம். அந்த போராட்டத்தை டெமோக்ராட்டிக் டீல் பண்றோம். அதனால நாங்க இந்த பிரச்சனை இருக்கான பிரச்சனை உடன்படுறோம். அந்த பிரச்சனை அரசு டெமோக்ராட்டிக்கா ஜனநாயக பூர்வமாக செயல்படுத்தும், நடைமுறைப்படுத்தும் நாங்க நம்புறோம். அதனால எங்களுக்கு கள போராட்டம் என்பது இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்றா இருக்கு. ஆனா சில இடங்கள்ல சில பகுதிகளில் நாங்க எதிர்த்து பேசிதான் இருக்கோம். பட் சில இடங்கள்ல வந்து போராட்டம் பண்ற இடத்துல வந்து தடியடி, அரெஸ்ட் அந்த மாதிரிலாம் ரொம்ப நடந்திருக்குல்ல. இதே கவர்மெண்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பரந்தூருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்புறம் விவசாயிகள் போராட்டம் அப்பெல்லாம் கூட கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப சிவியராகவே இருந்திருக்காங்க அந்த போராட்டத்தாரர். நீங்க சுட்டுத்தள்ளனாலும் ரொம்ப ஹார்ஷா இருந்திருக்காங்களே. அதான் சில இடங்கள்ல அரசு தன்னை வந்து சீர்திருத்தம் பண்ணிக்கணும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில இடங்கள்ல அவங்க அந்த அரசு அதிகாரத்தை கொஞ்சம் குறைச்சி பயன்படுத்தணுன்றதை நாங்க கேட்டுக்கிறோம். கூட்டணி கட்சியாக கேட்டுக்கிறோம். ஆனா வந்து அதுக்காக வந்து நாங்க வந்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணி நாளைக்கு வந்து தர்ணா இருப்போம் அப்படின்றது வந்து இப்போதைக்கு தேவையில்லாத ஒன்றா இருக்கு. ஏன்னா பிஜேபி இஸ் வெயிட்டிங், வெளியில வெயிட் பண்றாங்க. எப்படா பிரச்சனை இங்க வரும் காத்துட்டு இருக்காங்க. ஸோ நமக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அவங்க வந்தானா பேசவே முடியாது. அதுதான் பிரச்சனைங்க. ஓகே. அப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள திமுக காங்கிரஸ்க்குள்ள வந்து 2026 எலெக்ஷன்ல நீங்க கூட்டணி இருக்கணும்னு தான் இருக்கீங்க. பட் இந்த கூட்டணியில வந்து சீட் ஷேரிங்ல வந்து ஒரு மோதல் நடக்குது. அது உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரல, கொஞ்சம் அதிருப்தியா இருக்கிறாங்க காங்கிரஸ் சைட்ல அப்படின்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, நான் ஒண்ணே ஒன்று கேட்பேன். இந்திய வரலாறுல, இந்திய சுதந்திர வரலாறுல 2 கட்சிகள் கூட்டணி போகும்போது ஏதாவது ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி சமரசமே இல்லாம கொடுத்துருக்காங்களா? ஐ மீன் ஏதாவது நெகோசியேஷன்ஸ் இல்லாம நடந்திருக்குமா? கூட்டணின்னு வந்தாலே அதுல பார்கெனிங் இருக்கும். கண்டிப்பா. அது யாரா இருந்தாலும், அது பிஜேபி ஏடிஎம்கே இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, பார்கெனிங்ல வந்து முன்ன பின்ன இருக்கலாம். அதுல அப்படிதான் நான் பாக்குறது. நாங்க ஒரு நம்பர் கேட்போம், டிஎம்கே ஒரு நம்பர் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லாம இருக்கலாம், அவங்க அதை உடன்படலாம். அதுல ஒரு நம்பர் எமர்ஜ் ஆகும். அந்த நம்பர் வந்து டிஸ்கஷன் மூலமாக ஜனநாயக பூர்வமாக ஒரு பேச்சுவார்த்தையில தான் எண்டப்போம். அது வரைக்கும் மீடியாவுக்கு கண்டென்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய சீட்ஸ் ஃபைனல் ஆகலையா, அவங்க அங்க போறாங்களாம், இங்க போறாங்களாம், அதிகமா கேட்கறாங்களாம், கம்மியா கேட்கறாங்களாம் அப்படின்ற மாதிரியான மீடியாவுக்கு தான் தீனியே தவிர மற்றபடி நாங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கா டீல் பண்றோம். நாங்க ஒரு அமௌண்ட் எங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷன் இருக்கு. எங்களுடைய பலத்தை வச்சு எஸ்டிமேஷன் இருக்கு. ஏற்கனவே கொடுத்தது அதிகமாக தான் கேட்க போறோம், சந்தேகமே அதில் இல்ல. திமுக ஒரு எஸ்டிமேஷன் வச்சிருப்பாங்க இவங்களோட கொடுக்கணும்ட்டு. எங்களுடைய பலம் என்னன்றதை அவங்க கணக்கு போடுவாங்கல்ல இந்த எலெக்ஷன்ல, எங்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் கணக்கு போடுவாங்க. ஏன்னா நாங்க தாவேகா கிட்ட எங்களுக்கு ஆஃபர் இருந்தும் கூட நாங்க வந்து திமுக பயணிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம்ல. அப்ப எங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவங்களும் யோசிப்பாங்க. அதன் அடிப்படையில் நம்பர் வந்து இமீடியேட்டா நடுவில் நிற்கும். அதுதான் இந்த எலெக்ஷனுடைய நம்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், டிஎம்கே மேல இப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது சார். திமுக அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டு இப்போ இந்த நகராட்சி, மாநகராட்சி அந்த விஷயத்தில் வந்து KN நேரு மேலே கூட இப்போ ஒரு பெரிய அலிகேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ செந்தில் பாலாஜி மேலே அலிகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் பல குற்றச்சாட்டுகள் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் திமுக மீது இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் காங்கிரஸ் வந்து எப்படி நம்பி அவங்களோட அலைன்ஸ் பண்ண ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஓட் பேங்க் எப்படி இருக்கும் சார் அலைன்ஸ் பண்ண? சார் பேசிக்காவே திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. நான் அதை மறுக்கிறதுக்கு இல்லை. எல்லா கட்சிக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆளுங்கட்சி இருந்தாலே நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு வெறுப்பு எப்பவுமே இருக்கும். இந்த கட்சி இப்படி தான், ஆட்சி சரியில்லைன்ற மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதோட நீட்சி தான் இந்த கரப்ஷனோட. நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலேயே ஊழல் குற்றச்சாட்டு அமைச்சர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க மேல EDO CBO நடவடிக்கை எடுங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாராவது வேணான்னு சொன்னோமா, ஐயோ எடுக்காதீங்க அவங்க நல்லவர் சொன்னோமா? இல்லை, குற்றச்சாட்டு இருக்கிறது. குற்றச்சாட்டை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க, அப்புறம் FIR ஃபைல் பண்ணுங்க. அது முதலமைச்சர் எதிர்க்க மாட்டார் சார். அது முதலமைச்சர் எதிர்க்க மாட்டார். முதலமைச்சரே வந்து யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தண்டிச்சுக்கோன்னு சொல்றாருல அவரு. அப்போ இது வந்து பல நேரங்கள் அமைச்சர்கள் மேல பொய் வழக்குகள், போலியான வழக்குகள் இப்படி EDயும் CBI வந்து சுத்தி விட்டுருக்கு. ஏன்னா எலெக்ஷன் இருக்கிறதுனால அதையும் நீங்க அந்த வியூல நீங்க பார்க்கணும்ல. அப்போ எடுத்த உடனே நாங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டுன்னு பேசிடக்கூடாதுல்ல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ரைட். இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் வந்து நீங்கள் பண்ணும்போது இந்த காங்கிரஸுக்கு கிராஸ் ரூட் லெவல்ஸுக்கு அடித்தட்டு ஊழியர்கள் ஆட்டம் காங்கிரஸ் வந்து மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து எப்பயுமே சைட்லைன் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபெமிலியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் கிராஸ் ரூட் லெவல்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரெக்கக்னிஷன் சரியாக கிடைக்கலன்றாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? சார் இது காங்கிரஸ் பிரச்சனை இல்லை, இது இந்திய அரசியலோட பிரச்சனை. இது இந்திய அரசியல் கட்சிகள் எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை இருக்குது. இப்போது நீங்கள் பீகாரில் ஒரு 25 வயசு பொண்ணு, இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அந்த பொண்ணு, அது பேர் மறந்துச்சு, சிங்க ஒரு பேர். அந்த பொண்ணு சீட் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ MLA ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு MLA கேண்டிடேட் தகுதியான பொண்ணுன்ற முடிவுக்கு வராங்கல்ல. அப்போ நீங்க இந்த அறிவுசார் அரசியலை தாண்டி நம்ம ஒரு பப்ளிசிட்டி பாலிடிக்ஸ்குள்ள நம்ம நகர்ந்துட்டோம்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய ஒரு பகுதி தான் வந்து களத்துல வேலை பார்க்கக்கூடிய தொண்டர்களாகட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கேடரஸ் ஃபீல்டு ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கான முக்கியத்துவம் வந்து இந்திய அரசியலில் எல்லா கட்சியிலும் குறையுது சார். இது எல்லாரும் பேச வேண்டிய பிரச்சனை இது. அப்போ அதனுடைய நீட்சி தான் இங்கேயும் இருக்கு. ஆனா இதை வந்து தலைவர் ராகுல் காந்தி பல இடங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சசிகாந்த் செந்திலா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், கேரள ரம்யா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஃபீல்டில் வந்தவங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் காங்கிரஸ் கொடுத்து தான் இருக்கு, மற்ற கட்சிகளை விட பெட்டரா. ஓகே, நம்ம நேர்காணல் இறுதியான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த முறை காங்கிரஸ் எத்தனை சதவீதம் ஓட்டு அதிகம் பெற வாய்ப்பு இருக்கிறது? நல்ல கேள்வி. 2014 காங்கிரஸ் தனிச்சு நின்றுச்சு. அன்னைக்கு நாங்கள் வாங்கின ஓட் பர்சன்ட் 4.5, 4.5 விழுக்காடு வாக்கு வங்கி. 2024 போன பாராளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பயணிக்கும் போது நாங்கள் வாங்கின ஓட் பர்சன்ட் 10% ஓட் பேங்க். அது கூட்டணி மூலமாக காங்கிரஸ் கேட்டலிஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 10.5 விழுக்காடு வாக்கு வங்கியை நாங்கள் வாங்கியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த முறை கூட்டணி இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. நிறைய கட்சிகள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதோட இல்லை, இன்னைக்கு திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கம்யூனிஸ்டும் இருக்காங்க. இன்னும் 2 கட்சிகள் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு. எந்த 2 கட்சி? அது சொல்றேன், இப்போதைக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டும். அந்த 2 கட்சிகள் வரும் பட்சத்தில் நிச்சயமாக வாக்கு வங்கி எங்களுக்கும் உயரும், அவங்களுக்கும் உயரும். அதுல சந்தேகமா இருக்க வேண்டாம். இல்ல, வேற கட்சி பெருசா சொல்ற அளவுக்கு இல்லையே சார். தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஒண்டி இருக்கு. நாம் தமிழர் கட்சி அலையன்ஸ்ல வராங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. டிடிவியோ பெரிய கட்சி நான் சொல்லவே இல்லை. பெரிய கட்சி நான் சொல்லவே இல்லை. சிறிய கட்சிகளா இருந்தாலும் கூட அவங்க உள்ள சேரும்போது மியூச்சுவலா வந்து ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் தாவேகாக்குன்னு தனி ஓட்டு வரும்போது அப்போ திமுக ஓட்டும் காங்கிரஸ் ஓட்டும் அங்கே சிலது போகிறதுக்கான வாய்ப்பு. அப்போ உங்களுக்கு அந்த ஓட் பெர்சன்டேஜ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? இல்லை, அது இருக்கு. இங்கே ஒரு கட் டவுன் இருக்கு, நான் அதை மறுக்கவே இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு விழ வேண்டிய கன்வென்ஷனல் வாக்கு வங்கியில் ஒரு பெரிய ஒரு கட்டு இருக்கு, நான் அதை மறுக்கவே இல்லை. அந்த ஓட்டு தாவேக்காக தான் போதும்.
தாவேக்காக போற ஓட்டு வேஸ்ட், அது ஜெயிப்பாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா இங்க இருந்து ஓட்டை பிரிக்கிறாங்க, அதுல நான் உறுதியா இருக்கேன். ஓட்டை பிரிக்குது, தாவேக்கா ஓட்டை பிரிக்கிறதுன்றதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. அந்த பிரிக்கிற ஓட்டை சரி பண்றதுக்கு தான் 2 புதிய கட்சிகள் உள்ள வரலாம், இந்த கூட்டணிக்குள்ள வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பேலன்ஸ் பண்றதுக்கு. இதுவரை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ. நன்றி நேயர்களே.